அனைவருக்கும் முதலில் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் என் கதைக்கு வருகிறேன். ஒரு ஊரில் காட்டிலாக அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அழகான ஒரு மகளும் இருந்தார். அந்த பெண் ஒரு நாள் பட்டாம்பூச்சியை துவைத்து கொண்டு காட்டில் ஓடிய போது ஒரு சிங்கம் அவளை பார்த்து மனசை பறி கொடுத்தது. அந்த சிங்கம் உடனே அதிகாரியிடம் சென்று அவருடைய பெண்ணை தனக்கு மனம் செய்து வைக்கும்படி கேட்டது. அதிகாரிக்கு சிங்கத்தை கண்டால் பயம். முடியாது என்று சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதிகாரி சிங்கத்திடம், காட்டுராஜா, என் பெண்ணிற்கு உன்னை கண்டால் பயம். அதனால் ஒரு பற்களையும் நகங்களையும் எடுத்து விட்டால் அவளுக்கு பயம் போய்விடும். அதன் பின் நான் அவளை உனக்கு மனம் செய்து வைக்கிறேன் என்று சாமர்த்தியமாக கூறினார். சிங்கமும் அந்த பெண்ணின் மீதுள்ள ஆசையால் அதற்கு சம்மதித்தது. அதனால் அதிகாரி முதலில் அதனுடைய பற்களை பிடுங்கினார். பிறகு நகங்களை வெட்டினார். பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் மரம் எல்லாவற்றையும் இழந்த ஆட்டுக்குட்டி போலானது. அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய அதிகாரி ஒரு தடியை வைத்து சிங்கத்தை வீட்டை விட்டே விரட்டிவிட்டார். சிங்கம் தப்பித்தோம் பெய்தோன்று ஓடியே போய்விட்டது. ஒரு சின்ன பிள்ளை கடை நிறைய இருக்கும் பனிக்குறுகள் எல்லாவற்றையும் தானே சாப்பிட வேண்டும் நினைத்தால் நடக்குமா? அதுபோல ஒரு சிங்கம் ஒரு பெண்ணிற்கு ஆசைப்படுவதா நடக்குமா? அதை எப்போ உணர்கிறது? அடி வாங்கி தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் உணர்கிறது. ஆனால் நாம் அப்படி இருக்காமல் நம்மளால் எது முடியுமோ அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்பதை கூறி என் கதையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.